ஹலோ கைஸ், உங்க எல்லாரும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓணம் அண்ட் மிலாடி நபி இந்த ரெண்டு ஃபெஸ்டிவல் வரதுனால எங்கள் காலேஜில் எங்களுக்கு 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ ரூமில் உட்காந்துருந்தா போர் அடிக்குமே அப்படின்ட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன். ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் நான் எதர்ச்சியாக புக் மை ஷோவில் கோயம்புத்தூர் அண்ட் திருச்சியில் இருக்க தியேட்டர்ஸ்லாம் கோர் படம் ஓடிட்டு இருக்கா, டிக்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சும்மா நார்மலாக பார்த்துட்டு இருக்கும்போது 10:30 ஷோ வந்து திருச்சி ரம்பா தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. நான் 10 o'clockலாம் திருச்சி போடுவேன். ஸோ ஏன் படம் பார்த்துட்டு ஊருக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் டிக்கெட்டையும் போட்டுட்டேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஏன் நேரம் ட்ரெயின் 1 hour லேட். எங்கே படம் 10:30 எங்கே போகிறது, 11:30 தான் நம்ம திருச்சியே போய் சேருவோம் நம்ம அப்படின்ட்டு அந்த ஒரு கடுப்புலையே நான் வந்து பயந்துக்கிட்டே ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 1 hour லேட் ஆகிருந்தாலும் நான் 9:40 திருச்சியே ரீச் ஆகிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து பார்த்தா டைம் வந்து 10 ஆச்சு. சார் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே ½ கரெக்டாக இருக்குது தேட்டருக்கு, எங்கே நடுவில் சாப்பிட்றது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 40 rupeesக்கு ஒரு ஜூஸ் பாட்டிலும் 10 rupeesக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டு நான் பேக்கில் வச்சுட்டு நேராக தேட்டருக்கு போயிட்டாங்க. ஆனால் வந்து 1 வாரம் ஆச்சு, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தேட்டருக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. தேட்டர் ஹவுஸ்ஃபுல். ஸோ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா அந்த ஒரு ஃபேன் மூமெண்ட்லாம் நிறையா இருக்குன்னு கூட மூவியில் சொன்னாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து படமும் ஸ்டார்ட் ஆச்சுங்க. 10:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு படம், 1:30க்கு படம் முடிஞ்சு. ஆக்சுவலாக திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் தான் ரம்பா தேட்டர் இருக்குது. ஸோ சத்திரம் டு நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். அப்போ தான் நான் வந்து தஞ்சாவூர் பஸ் ஏறி நான் என் வீட்டுக்கு வர முடியும். ஸோ அந்நேரத்தில் பஸ் இருக்காது அப்படின்ட்டு தேட்டருக்கு வெளியே ஒரு டீயை போட்டுட்டு 5.3 kilometers நான் நடந்து தாங்க போனேன். எப்படியும் நான் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா தஞ்சாவூர் பஸ் ஒரு பஸ்ஸில் கிளி நின்றுச்சு. நானும் அதில் ஏறி நல்லபடியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கோட் படம் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா.